ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் எஸ்எஸ் பசுமை பணியின் வணக்கம்ங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 9வது நாள் 10வது நாள் பார்த்தீங்கன்னா பெருசாக வேலை எதுவும் இல்லைங்க. நம்ம எப்பயும் செய்கிற வேலை தானுங்க. சின்ன டப்பா வந்து இன்னும் இருக்குதுங்க. பெரிய டப்பா வந்து ஃபுல்லாக வச்சாச்சு. சின்ன டப்பா வந்து இன்னும் இருக்குதுங்க. அதுலேயும் கொஞ்சம் தீவனம் போட்டுட்ருக்குதுங்க. இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு முக்கால்வாசி போயாச்சுங்க. தீவனம் அப்படிதாங்க அளவாக போட்டு வச்சாச்சுங்க. இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க, வெயில் காலத்தில் இடம் பாருங்க எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குதுன்னு பாருங்க. இந்த அளவுக்கு தாங்க வெயில் காலத்தில் இடம் கொடுக்கணும். நிப்பிள் அப்படித்தானுங்க. கோழி வந்து வளர வளர நிப்பிள் அட்ஜஸ்ட்மெண்ட்டு கொஞ்சம் மேலே வச்சுக்கலாங்க. உங்களுக்கு டிஞ்சராக இருந்தால் வந்து ரொம்ப வேலை அதிகங்க. ஒவ்வொரு டிஞ்சரையும் வந்து அந்த ஒவ்வொன்றுக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி விடணுங்க. இப்போ வந்து நிப்பிளாக இருக்கிறதுனால நம்ம ஒரு பக்கம் போய் சுற்றினா போதுங்க, எல்லாமே ஃபுல்லாகவே மேலே தூக்கிங்க. கழுவுறது அப்படித்தானுங்க. டிஞ்சர் வேலை வந்து ரொம்பவே வேலை அதிகங்க. கழுவுறதுக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள் ஃபுல்லாக ஈரமாகிருங்க. கோழி குஞ்சு போய் அடியில் படுத்து மஞ்சையே ஃபுல்லாக ஈரமாகி வளைச்சி கொட்டிக்கிட்டு இருப்போங்க. பார்த்திங்கன்னா நிப்பிள் மாட்டினதுனால எவ்வளோவே வேலை மிச்சங்க. நம்ம வந்து ஒரு பண்ணை பார்க்குறது வந்து நம்ம 2 பண்ணை பார்த்துக்கலாங்க. நிப்பிள் மாட்டினா அந்த தண்ணி வேலை அவ்வளோ வேலை எடுக்குங்க. பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரரே 2 பண்ணை பார்த்துக்குவாங்க. நான் வந்து தம்பிகளை ஸ்கூல் தாட்டி விட்டு மாடுகள் நல்லா இருக்குதுங்க, அதையெல்லாம் பார்த்துட்டு வர்றதுக்குள்ளே இவங்க வேலையை முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் இடையில களைச்சிட்ற வேலை இருந்தால் களைச்சிடுவாங்க. ஆள் இல்லைன்னா வந்து பார்த்துக்குவேன், இல்லைன்னா எங்கள் வீட்டுக்காரரே பார்த்துக்குவாங்க. எப்பயும் பார்த்தீங்கன்னா கோழி பண்ணையில் காலை மேலே 2 வேளையில தீவனம் போடணுங்க. இடையில எத்தனை வேலை இருந்தாலும் தீவனம் மட்டும் காலையிலையும் பொழுதோட வந்து போடணுங்க. இதுக்கு வெயில் நேரத்தில் வந்து ஃபீடர் போட வேணாம்னு சொல்லுவாங்க. ஏன்னா வெயில் நேரத்தில் கோழி வந்து வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுச்சுன்னா இறப்பு அதிகமாகும்னு சொல்லி, ரொம்ப வெயிலாக இருந்தால் ஒரு சில சமயத்தில் ஃபீடர் கண்ட்ரோல் கூட பண்ண சொல்லுவாங்க இறப்பு வந்தால். அதனால் நம்ம வந்து வெயில் காலத்தில் வந்து எப்பயுமே வெயில் நேரத்தில் வந்து தீவனம் போடக்கூடாதுங்க. காலையில் வந்து 9 மணிக்குள்ளே போட்டு முடிச்சிடணுங்க. சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு மேலே போட்டால் கூட போதுங்க. ஆடு மாடு கோழி எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது கெட்டதுக்கு போகிறக்குள்ளே ஒன்று பார்த்துட்டு போகணுங்க. இல்லை அப்படின்னா ஆள் போட்டு பார்க்கணும். ஆளே போட்டாலும் வந்து அவங்களுக்கு இந்த வேலை செய்யுங்க அந்த வேலை செய்யுங்கன்னு சொல்லிட்டு போகிறக்குள்ள தலைவலி பிடிச்சிக்கோங்க. உடம்பு சரியில்லைனாலும் பார்த்தே ஆகணுங்க. நம்மளுக்கு காட்டு வேலையும் கூட 1 நாள் 2 நாள் தள்ளி வச்சிடலாங்க. ஆனால் இந்த வேலை ஒரு நேரம் கூட தள்ளி வைக்க முடியாதுங்க. இதுக்கு நேரம் செஞ்சே ஆகணுங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் ஆடு மாடு கோழியெல்லாம் வச்சுருக்க முடியுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சுகளுக்கு வந்து 11வது நாளுங்க. 11வது நாள் பார்த்தீங்கன்னா நம்ம தீவன கப் எல்லாமே இந்த மாதிரி கொக்கியில் மாட்டி விட்டாச்சுங்க. மாட்டி விட்டு லைட்டாக தொங்குற மாதிரி வச்சுக்கலாங்க. இது வந்து தீவன கப்பு நீங்கள் புதுசாக வந்தீங்க அப்படின்னா தீவன கப்போடவே கொடுத்துருவாங்க. இந்த கொக்கி கயிறு எல்லாம் செட்டோடு அப்படியே கொடுத்துருவாங்க. நம்ம வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி கம்பியில் மேலே பாருங்க எங்கே கட்டி விட்டுருக்குதுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு தீவன கப்புக்கும் கட்டி விடணுங்க. அப்போ தான் வந்து கோழி குஞ்சு வளர வளர உங்களுக்கு வந்து மேலே தூக்கி விடணுங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கட்டி விட்டாது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியுங்க. நம்ம தீவன கப்பு தண்ணி டிஞ்சரு 2யுமே இப்படி தாங்க கட்டி விடணும். எங்களுக்கு டிஞ்சர் இல்லாதனால வந்து தீவன கப்பு மட்டும் கட்டி விட்டுருக்குதுங்க. இது 11வது நாள் வேலைங்க. புதுசாக யாராவது வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நான் வந்து பண்ணை க்ளீன் பண்ணதுலேருந்து செக்ஸ் இறக்குனதுலேருந்து எல்லாமே தொடர்ச்சியாக வீடியோ போட்டிருக்காங்க. புதுசாக பண்ண வர்றவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. அப்படி ஏதாவது சந்தேகம்னா கமெண்டில் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எஸ்எஸ் பசுமை பண்ணையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.